பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியின் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபக தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أيحسبون أنما نمدهم به من مال وبنين. صدق الله العلي العظيم. செல்வத்தாலும் புதல்வர்களாலும் அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், அவர்களுக்கு நாம் விரைந்து வழங்கும் நன்மைகள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்களா? இல்லை, உண்மையை அவர்கள் உணர மாட்டார்கள். செல்வத்தாலும் புதல்வர்களாலும் அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், அவர்களுக்கு நாம் விரைந்து வழங்கும் நன்மைகள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்களா? இல்லை, உண்மையை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பிள்ளை செல்வங்களும் சரி, பொருள் செல்வமும் சரி, இரண்டும் சரியான முறையில் அது வளர்க்கப்படவில்லை என்று சொன்னார். பிள்ளை செல்வங்களை நல்ல விஷயத்தில், தொழுகையில், தீனுடைய விஷயத்தில் ஆர்வத்தை மூட்டாமல் நாம் பிள்ளைகளை வளர்த்தாலும் சரி, அல்லது செல்வத்தை நம்ம ஹராமான முறையில் சேர்த்தாலும் சரி, ரெண்டுமே அழிவு பாதையை கொண்டு போய் சேர்த்துவிடும். அவர் எண்ணிக்கொள்கிறார்கள், அவர்களுக்குள்ள அந்த செல்வங்களும் அவர்களுக்கு நன்மை என்று எண்ணிக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். நன்மை என்று எண்ணிக்கொள்கிறார்களா? இது அவர்களை குறித்து மட்டும் கேட்கவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்தில் எல்லா மக்களையும் குறித்து அல்லாஹ்ல கேட்கிறார். இங்கே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கிற கேள்வியாக இருந்தாலும் இது நமக்கும் பொருந்தும். பிள்ளைகளை சரியான திசைக்கு வளர்க்க வேண்டும், செல்வங்களை சரியான முறையில் சேர்க்க வேண்டும். பிள்ளைங்களை சரியான திசையிலே நாம் வளர்க்க தவறினால் என்று சொன்னால் அதை கொண்டு மறுமையினால் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அது மிகப்பெரிய ஒரு சோதனை. அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைகள் சொல்வார்கள், ரப்பனா ஆத்தின் லைஃபைனி மினல் அதாபி வலஅனஹும் லஅனன் கபீரா. எங்க பெற்றோருக்கு கொடுங்க இறைவா, எங்க பெற்றோர்களுக்கு நீ வேதனை கொடு, பல மடங்கு வேதனை கொடு. நீ என்ன எத்தனை மடங்கு வேதனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, ஆத்தியும் லைஃபைனி மினல் அதாபி, அதுல பல மடங்கு வேதனை பெற்றோர்களுக்கு கொடு. அவர்கள் தொழுதார்கள், எங்க தொழ சொன்னாங்களா? அவர்கள் நோன்பு வச்சாங்க, நோன்பு வைக்க சொன்னாங்களா? அவங்க நல்ல விஷயத்துல அவங்க தீவிரமா இருந்தாங்க, எங்களை தீவிரமா இருக்க சொன்னாங்களா? இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை ஃபஜர் கிளப்பத்துக்கு கொஞ்சம் பனிகாலமா இருக்குது, கொஞ்சம் வெயில் காலமா இருக்கு, நைட்டு ஃபுல்லா தூங்கல, காலில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு விட்டுட்டேன் சொல்றோமா இல்லைங்களா? சொல்றோம்ல. எத்தனை பெற்றவங்க சொல்றாங்க, ஏங்க உங்க பையனை மதரசாக்கு அனுப்பலாம்? இல்ல, அப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல, இப்ப அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன செய்யணும், டியூஷனுக்கு அனுப்பணும் சொல்றோம்ல. அந்த பிள்ளைகள் பகரம் யார் பேசிட்டு இருக்கா? பிள்ளைகளுக்கு வக்கீலா யாருன்னு பேசிட்டு இருக்கா? பெற்றவங்க தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெற்றவங்க குர்ஆன் ஓதுறாங்க, அந்த பெற்றவங்க தொழுகிறாங்க, அந்த பெற்றவங்க எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. ஆனா பிள்ளைகளை செய்ய விடுறது இல்ல. பிள்ளை இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான், இப்பதான் வெளியே அடுத்த டியூஷனுக்கு போயிட்டு வந்திருக்கிறான், 9 மணி ஆச்சு வர்றதுக்கு, அவனை தொழுவதுக்கு டைம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் நாங்க நேரத்தை எப்படியா ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சபையில அந்த நேரத்தை தள்ளி விடுறதுக்கு இருக்க பெற்றவர்கள் அந்த பிள்ளைகள் நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அக்கறையே வரல. இன்னைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டி நம்ம பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் பிள்ளை மேல பாசம் தப்பு இல்லை, பாசம் இருக்கு தப்பு இல்லை, ஆனா அது கடமையை பால்படுத்த அளவுக்கு உண்டான பாசமா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சரி நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோமா இல்லைங்களா? இந்த பிள்ளைங்க மறுமை நாள்ல சொல்லுவாங்க, யார் யாரு தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளியாசலுக்கு வராம நல்ல கருத்து ஈடுபடாம, அவர் ஈடுபடுறாரு, பிள்ளைங்க ஈடுபட விடவில்லை, அவர் தொழுகிறாரு, அவர் பிள்ளைய தொழ விடுறது இல்லை, இப்படிலாம் யாரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ மறுமையினால இந்த பிள்ளைங்க தான் சொல்லும், எங்க தகப்பனா தொழுதாங்க, தாய் தொழுதாங்க, என்னை தொழ சொல்லல. எங்க தகப்பனா குர்ஆன் ஓதுனாங்க, தாய் குர்ஆன் ஓதுனாங்க, என்னை குர்ஆன் ஓத சொல்லல. என் தகப்பனார் நல்ல காரியத்தில் ஈடுபாடா இருந்தாங்க, எங்க தாய் நல்ல காரியத்தில் ஈடுபாடா இருந்தாங்க, எங்களை ஈடுபட சொல்லல. அதனால
அவளுக்கெல்லாம் தெரியுமா இல்லைங்க, நாங்களாம் செய்யணும் தெரியுமில்ல. அப்ப செய்யாமல் விட்ட எங்க பெற்றவங்க தானே, அவங்க பெற்றோர்கள், எங்க பெற்றோருக்கு நீ அள்ளி கூட வேதனைய. ஆனா அந்த பிள்ளைகளுக்காண்டி தானே நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் துன்யால. இப்ப அந்த பிள்ளை நமக்கு எதிராக இருக்குது என்று அந்த நேரத்தில் கை செய்தப்படுவான். பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல வளர்க்க வேண்டும், கண்டிஷன் பண்ற நேரத்தில் கண்டிக்க வேண்டும், செல்லம் கொடுக்கிற நேரத்தில் செல்லம் கொடுக்கணும். காய்ச்சலா இருக்கு, ஊசி போட்ட வலிக்கும், விட்டுறோமா ஊசி போடாம? நம்ம பிள்ளைகளை வலிக்கும், அந்த ஊசி எனக்கு போடும் சொல்லிடுவோமா? பரவாயில்ல, அந்த வலி கொஞ்ச நேரம் தான் இருக்கு, போட்டோம்ல, போட்டு விட்டுறோம்ல. மாத்திரை கொடுக்காம கசப்பா இருக்கும், அதனால மாத்திரை கொடுக்காம விட்டுருவோமா? கொஞ்ச நேரத்தில் நாக்குல எண்ணெய் அந்த தேனை தடவினாலும் என்ன செஞ்சோம், போட்டுருவோம் இல்ல. அப்ப கசப்பை எப்படினாலும் கொடுத்துருதான், ஊசி எப்படினாலும் போட்டுருதான். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த வியாதி போகணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனா இதே விஷயத்த தீனுடைய விஷயத்துல வர மாட்டேங்குது. இந்த அக்கறை என் தீனுடைய விஷயத்துல வர மாட்டேங்குது. எத்தனை பெற்றோர் இன்னைக்கு பாராமுகமா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகள் மறுமையினால நமக்கு எதிராக சாட்சி சொன்னா என்ன பதில் சொல்லணும்? ஏன் இந்த அக்கறை பெற்றவங்களுக்கு வரல? அதே மாதிரிதான் செல்வங்களும், நாம சேர்த்து வச்சு செல்வங்களும் நல்ல விஷயத்தை செலவழிக்காம அப்படியே ஒடிக்கி வச்சுன்னு வச்சுக்கலாம். மறுமையினால் அல்லாஹ் நினைச்சுவான், அல்லதீன யக்னிஸூன தஹபல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நார் ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் ஜுனூபுஹும் வ லுஹூருஹும் ஹாதா மா கனஸுல் லிஅன்ஃபுஸிஹிம் ஃபஸூகு மா குன்தும் தக்னிஸூன். தங்கத்தை வெள்ளிய பொருளை யாரும் சேர்த்து வச்சிருக்காங்களோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல நெருப்புல போட்டு அதை சூடாக்கி அது அவரோட விழா பொருளை முதுகுலையும் நெற்றியிலையும் சூடு போடப்படும். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது சுருக்கி வைக்க கூடாது. நல்ல விஷயத்தை செலவழிக்கணும். நம்ம குடும்ப விஷயத்தை செலவழிக்கிறோமா இல்லைங்களா? குடும்ப விஷயத்தை நம்ம யோசிச்சா செலவழிக்கிறோம். கொஞ்சம் நல்ல குடும்பத்துக்கு நல்ல காரியம் நடக்கும்போது தாராளம் செலவழிக்கிறோம்ல. ஏன் அதே போல தீனுடைய விஷயத்துல நல்ல விஷயத்தை செலவழிக்க நம்ம ஏன் கஷ்டப்படணும்? தாராளமா செலவழிக்கணும். நேற்று ஜும்மாலோட சொன்னமா இல்லையா, நம்முடைய செல்வத்தை 3 அடிப்படையில் தான் நாம செலவழிக்கிறோம். ஒன்னு சாப்பிட்டு கழிக்கிறது, இன்னொன்னு உடுத்தி கிழிக்கிறது, 4வது நம்ம மர்மைக்காண்டு முற்படுத்தி வைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னது. இந்த 3 தவிர நம்முடைய செல்வத்தை வேற எந்த அடிப்படையில் நம்ம புழங்க முடியும்? வேற எந்த அடிப்படையில் நம்ம புழங்க முடியும்? அதுல மேன்மையானது மர்மைக்காண்டு சேர்த்து வைக்கிறது. மறுமைக்காண்டு சேர்த்து வைக்கிறது. நாம கபருக்கு போனாலும் தெரியும், நாம சேர்த்து வச்ச அத்தனை அதுல இருந்து நாம பயன்படுத்திக் கொண்டே இருப்போம் கியாமத்து நாள் வரை. அதற்கு பிறகு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் அல்லவா? அப்ப பொருள் செல்வமும் செல்வம், குழந்தை செல்வம், அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை பேணுதலாக பாதுகாக்க வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்துல பஹ்ரைன்ல இருந்து ஜிஸியா வரி கொண்டு வரப்பட்டது. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த ஜிஸியா வரியை கொண்டு வந்தாங்க. கரெக்டா ஃபஜ்ருடைய நேரத்தில் அந்த ஜிஸியா வரியை வசூலித்து கொண்டு வந்து நிக்கிறாங்க. சஹாபாக்கள் தான் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஜிஸியா வரி காலைல ஃபஜ்ருக்கு வருது, நாம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிடுவோம். ஏன்னா அந்த சஹாபாக்கள் அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையாக ஏழ்மையா இருந்தாங்களா இல்லைங்களா? ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா அன்னைக்கு ஒரு குடும்ப செலவு போகுமே அப்படின்னு சஹாபாக்கள் வறுமையில் இன்னைக்கு அந்த மாதிரி வறுமை எந்த மனிதனும் பெறவில்லை. சஹாபாக்கள் பெற்ற வறுமையை வேற எந்த உலகத்தில் யார் வறுமை கோட்டு கீழே இருக்கான் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் கூட அந்த சஹாபாக்கள் பெற்ற வறுமை பெறவில்லை. வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் வறுமையில் இருந்தார்கள். அதனால் ஜிஸியா வரி வசூலித்து வருகிறார்கள், நம்ம ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் ஃபஜர் நேரத்தில் கூட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு தொழுது முடிச்ச உடனே சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான், நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுது, உங்க முகத்தில் உள்ள லட்சம் அந்த ஓட்டத்தை கவனிச்சு நாம விளங்கிட்டேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்ட்டு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வறுமை உங்களுக்கு வந்துவிடும் என்று நான் அஞ்சவில்லை. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு வறுமை வரும் என்று நான் அஞ்சவில்லை, மாறாக இதற்கு முந்தைய சமுதாய மக்களுக்கு பொருள் செல்வத்தை கொடுத்து அவர்கள் போட்டி போட்டு போன்று நீங்களும் போட்டி போட்டு தீனுடைய விஷயத்தை உங்களை விட்டு மறக்கடித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அப்ப எதுக்காண்டி ரசூலுல்லாஹ் பயப்படல? வறுமை வந்து பயப்படல. அந்த செல்வங்கள் கொடுக்கப்பட்டு தீனுடைய காரியம் பின்தங்கி போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அருமையானவர்களே, செல்வம் வந்துவிட்டா அதை ஒரு வழியில நாம் என்ன செய்யணும், மறுமைக்காண்டி நம்முடைய ஆகிரத்துக்காக, நம்ம பிள்ளையோட ஆகிரத்துக்காக வேண்டி இதை கொடுப்பதன் மூலம் யா அல்லாஹ் என்னை மாத்திரமில்லை, என்னுடைய மனைவியும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் சந்ததிகளையும் உன்னுடைய திசையில திருப்பி வை ரப்பே, அதுக்காக நான் கொடுக்கிறேன் என்று நாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு தேம்பி தேம்பி அழுதார்களாம். தேம்பி தேம்பி அழுதார்களாம். சத்தம் வெளியே கேட்குது. அவர் அழுகிற சத்தம் வெளியே ரோட்ல போறவங்களுக்கு கேட்குது. அந்த வழியாக போன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்ன அமீர் மூமின் வீட்டுல இருந்து சத்தம் வருது, அழுகிற சத்தம் கேட்குது, யாராவது எதிரிகள் வந்து தாக்கிட்டாங்களோ, ஹஜ்ரத் அமீர் மூமினின் அவர்களை எதிரிகள் வந்து தாக்கி விட்டார்களோ என்று கதவை தட்டி உள்ள போறாங்களாம். சுத்தி அந்த பொருள் இருக்கா இல்லைங்களா, அது அரிசி, கோதுமை, அப்புறமா தீரார்கள், திருகம்கள், இதெல்லாம் அவங்க முதுகுக்கு பின்னால் இருக்குது. ஓன்னு தேங்கி 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 அழுகுறாங்க. என்ன அமீர் மூமின் அழுகுறீங்க, என்ன காரணம்? இல்ல, ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல இருக்கும்போது இந்த அளவுக்கு பொது சொத்து இந்த அளவுக்கு சேர்ந்தது இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகர் அவங்க காலத்துல கூட பொது சொத்து இந்த அளவுக்கு சேர்ந்தது இல்லை. இப்ப என்னுடைய ஆட்சியில பொது சொத்து இவ்வளவு சேர்ந்துருச்சு. இது அத்தனை அல்லாஹ் தஆலா மர்மையில என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கானே சேர்த்திருக்கிறான். அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க, அவங்க சிந்தனையை பாருங்க. என்கிட்ட மர்மை நாள்ல கேள்வி கேட்கறதுக்காண்டி தான் பொது சொத்து அல்லாஹ் தஆலா இவ்வளவு சேர்த்துட்டான். இந்த பொது சொத்தை இப்படி நீ சேர்த்து வச்சு என்ன செஞ்ச அப்படி மறுமை நாள்ல கேள்வி கேட்டானா இந்த உமரால என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால நான் தேம்பி தேம்பி அழுகிறேன் என்று சொல்லி தேம்பி தேம்பி மறுபடியும் அழுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதுக்கே நீங்க அழுகிறீங்க, இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க என்ன செய்யுங்க, ஏழைகளை பார்த்த கணக்கெடுங்க, அத்தனை வரைக்கும் சேர்த்து விட்டுருங்க, அத்தனை வரைக்கும் சேர்த்து விட்டுருங்க. இன்னைக்கு எத்தனை பள்ளி வாசலை சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க தெரியுங்களா? அப்ப அதெல்லாம் ஒரு கேள்வி கணக்கு தானே. இன்னைக்கு நிறைய பேர் வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எப்படி தெரியல, வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பதவியோட அந்த நிர்வாகத்துட்டு வெளியே போகும்போது நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ போன வருஷம் இவ்வளவு சேர்த்து வச்சேன், அப்ப நான் எவ்வளவு சேர்த்து வச்சேன். இந்த ஒரு போட்டியாக மாறி இருக்கிறது. நம்ம பள்ளி சேர்க்கறதுக்கு என்ன இருக்குது? சில பள்ளிவாசல் என்ன செய்ய போட்டியா இருக்குது. பள்ளிவாசல சேர்க்கணும்னு சொல்லி போட்டி. சேர்த்து வச்ச என்ன பிரயோஜனம்? மறுபடியும் அது கேள்வி கணக்கு அல்லவா? மறுபடியும் அது கேள்வி கணக்கு. ஒவ்வொரு பைசாவுக்கு நீ எப்படி சேர்த்தீங்க, எப்படி செலவழித்தீங்க, கேள்வி கணக்காக இருக்கும் என்பது நாம் மனசுல வைக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது, நம்முடைய சொத்துக்களை சேர்த்து வைக்கிற பொழுது, நம்முடைய பிள்ளை செல்வங்களை சேர்த்து வைக்கிற பொழுது அத்தனை கேள்வி கணக்கு. அதை நாம் சரியான திசையில கொண்டு போனால்தான் அது நாம மறுமை நாளில் தப்பித்துக் கொள்வோம். கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தால் மறுமையில மாட்டிக்கொள்ளும் என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.